காலையில இருந்து பாலிமர் நியூஸ்ல வந்து ஒரு விஷயம் ரொம்ப வந்து பரவலா, வைரலா போயிட்டுருக்கு. அதுக்காக நெறைய பேர் தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் பண்றாங்க. நெறைய கீழ நம்ம யூடியூப் சேனல்லயே நெறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுருக்கீங்க. சில பேர் என்ன உண்மை? என்ன நடந்துச்சு? அப்படிலாம் கேட்டுருக்கீங்க. ஸோ எங்க தரப்புல இருந்தும் எங்களுடைய விஷயத்தையும் நாங்க பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்ப பிரச்சனை என்னங்கிறது வந்துருவோம். அ என்னன்னா, ஒருத்தங்களுடைய பாடல என்னுடைய சகோதரி கலைவாணி அவர்கள், அவங்களுடைய பாடல்ன்னு நான் அவங்கள அறிமுகப்படுத்திட்டேன். இந்த பாடலை எழுதி இசையமைத்தவர் கலைவாணின்னு நான் சொல்லிட்டேன். அப்படிங்கிறது தான் இப்ப என் மேல இருக்க குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமா சொல்லப்படுகின்ற அந்த வீடியோவ இப்ப நீங்க பாருங்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்பு சகோதரி, உடன் பிறந்த சகோதரி கலைவாணி அவங்களே எழுதி இசையமைத்த பாட்டு. இந்த பொண்ணு வந்து நான் மேடைக்கு வரக்கு முன்னாடி ஒரு 10 பேர்ட்ட சொல்லி அந்த மாதிரி ராஜலட்சுமிகிட்ட போயிட்டு கலைவாணி வரலையா, உங்க தங்கச்சி வரலையா அப்படின்னு அதுவே கேட்க சொல்லி அனுப்பி விட்டு ஒரு 10 பேர் வந்ததுலேருந்து என்னைய பார்த்து உங்க தங்கச்சி வரலையா, உங்க தங்கச்சி வரலையான்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. நானும் தான் கேட்டேன். அதனால நானும் கேட்டேம்மா. அக்கா, சேனலில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் அதனால மேடைக்கு இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் கூட்டி வராதிங்கன்னு சொல்கிறேன். ஆனாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படி எனக்கு தெரியாமல் ஒரு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு வர சொல்கிறாரு. வந்தமா பாடினமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். ஓகே, அந்த சேரை தாண்டி இந்த பக்கம் நீ வரவே கூடாது. வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைவாணி அவர்களே எழுதி இசையமைத்து அந்த பாடலை பாட போகிறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்னதாக அங்கே ஏதோ ஒரு கட்டை மாதிரி போட்டு ஒரு எடிட்டிங்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மாமான்னு கூப்பிடுதாங்கிற பாடல் வரும். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது எடிட்டிங் தான் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு நாலேஜ் உள்ள எல்லாருக்குமே அது புரியும். இன்னொரு விஷயம், நான் அந்த வீடியோவில் மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுதுங்கிற பாடலை எழுதி இசையமைத்தவர் கலைவாணின்னு நான் சொல்லவே இல்லை. மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்பு சகோதரி, உடன் பிறந்த சகோதரி கலைவாணி அவங்களே எழுதி இசையமைத்த பாட்டு. இந்த பொண்ணு வந்து நான் மேடைக்கு வரக்கு முன்னாடி ஒரு 10 பேர்ட்ட சொல்லி அந்த மாதிரி ராஜலட்சுமிகிட்ட போயிட்டு கலைவாணி வரலையா, உங்க தங்கச்சி வரலையா அப்படின்னு அதுவே கேட்க சொல்லி அனுப்பி விட்டு ஒரு 10 பேர் வந்ததுலேருந்து என்னைய பார்த்து உங்க தங்கச்சி வரலையா, உங்க தங்கச்சி வரலையான்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. நானும் தான் கேட்டேன். அதனால நானும் கேட்டேம்மா. அக்கா, சேனலில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் அதனால மேடைக்கு இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் கூட்டி வராதிங்கன்னு சொல்கிறேன். ஆனாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படி எனக்கு தெரியாமல் ஒரு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு வர சொல்கிறாரு. வந்தமா பாடினமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். ஓகே, அந்த சேரை தாண்டி இந்த பக்கம் நீ வரவே கூடாது. பக்தி பாட்டு பாட நான் அந்த வீடியோவில் மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுதுங்கிற பாடலை எழுதி இசையமைத்தவர் கலைவாணின்னு நான் சொல்லவே இல்லை. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அப்போ இந்த வீடியோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கிடைச்சிட்டா நமக்கு உண்மை தெரியும்ல. அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜில் நான் என்ன பேசியிருக்கேங்கிறது ஒரே டேக்கில் கட் பண்ணியே இருக்காது. அது ஒரே டேக்காக இருக்கும். அதையும் உங்கள் பார்வைக்கு கொடுக்குறோம். அதுவும் நீங்கள் பாருங்கள். ஆமாம், ரெடி பண்ணிச்சு அந்த பிள்ளை. ரசிகர்களா நீங்களா? கலைவாணி ரசிகர்களாக ரெடியாக இருக்காங்க. வாமா, கலைவாணி அவங்களோட ஃபேவரட் சாங் ஒன்று, நம்முடைய மதுரை மல்லி அக்கா அவங்க பாடின ஒரு அற்புதமான மெல்லிசை பாடல். அதனை பாட வருகிறார் அன்பு சகோதரி கலைவாணி அவர்கள். மாமான்னு எல்லா மேடையிலையும் ஒருவேளை அறிமுகப்படுத்துறதா இருந்தால் இந்த பாடலை எழுதி இசையமைத்தவர் மதுரை மல்லி. இந்த பாடல் இப்போ கலைவாணி பாட போறாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, நான் யார் பாடலையும் ஏன் பாடலனோ இல்லை இன்னொருத்தவங்க பாடலனோ தப்பா சொல்ல மாட்டேன், சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் பாடலை சுட்ட செந்தில் ராஜலட்சுமின்னு போட்டுட்டு அதுல ஒரு வார்த்தை கூட நாங்கள் இதை பத்தி ராஜலட்சுமிகிட்ட கேட்டோம், அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு கூட அவங்க பதிவு பண்ணல. மக்களாகிய நீங்க நாங்கள் கொடுக்குற படைப்புகளுக்கு, எங்களோட உழைப்புக்கு தொடர்ந்து நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்கள் என்னைக்கும் நன்றியோட இருக்கோம். எப்பவுமே உங்களோட அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி உள்ளவர்களா நாங்கள் இருப்போம். நன்றி.